ஓகே. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செகண்ட் ஆர்டருக்கு அப்புறம் தேர்ட் ஆர்டர், nth ஆர்டர் இந்த மாதிரி எது வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து nth ஆர்டரோட ஜென்ரல் ஃபார்முலா. அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றது. இதில் டிங்கிறது என்ன அப்படின்னா டோ பை டோ எக்ஸ், டி டேஷுங்கிறது டோ பை டோ ஒய் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அதாவது இப்போ இந்த டேர்மை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த டேர்மை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, அதாவது எக்ஸ் பவரில் n மைனஸ் பண்ணுறதுனால டி பவர் n மைனஸ் ஒன் எழுதணும். அப்புறம் டோ ஒய் வந்து ஒன்று தான் இருக்கிறதுனால டி டேஷ்னு எழுதணும். இப்போ அடுத்தது நீங்கள் எழுதும்போது இதை வந்து டி பவர் n மைனஸ் டூன்னு எழுதிக்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை வந்து டி ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ முதல் டேர்ம் என்ன வரும்னா டி பவர் n வரும். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா குறைஞ்சி குறைஞ்சி கூடி 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 கடைசி என்ன வரும்னா டி டேஷ் பவர் n இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வரும். சரியா? அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ எப்பயும் போல தான் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அல்லது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த பர்டிகுலர் இன்டெக்ரல்ல வந்து எந்த கான்ஸ்டன்ட்டும் இருக்காது, எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம அது ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துவோம். எப்படி ஓடிஇ செய்யறோமோ அதே மாதிரி தான் பிடிஎல். சரிங்களா? அதே மாதிரி தான் சொல்யூஷனுங்கிறதுனா சிஎஃப் பிளஸ் பிஐ. பட் அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிக்கு பதிலாக எம் போட்டுவோம். போட்டு அந்த ஈக்குவேஷன் எம்ல ஆக்சுவல் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதை சால்வ் பண்ணிடுவோம். பட் இங்கே டின்னு ஒன்று இருக்கு, டி டேஷ் ஒன்று இருக்கு. அப்போ அதை எப்படி பண்றது, அதுக்கு எப்படி சிஎஃப் எழுதுறது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்று வந்து என்னன்னா அது ரெடியூசபிள்னா என்ன கண்டிஷன், இர்ரெடியூசபிள்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ரெடியூசபிள்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துருக்காங்க, இதான் வந்து உங்களோட ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி லீனியர் ஃபேக்டர்ஸா உங்களால எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்து ரெடியூசபிள். அப்படி லீனியர் ஃபேக்டர்ஸா எழுத முடியலன்னா அதுக்கு பேர் வந்து இர்ரெடியூசபிள். லீனியர் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா இந்த கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது எப்படி எழுதிக்கலாம், டி டேஷ் இது டி பிளஸ் டி டேஷ் டி மைனஸ் டி டேஷ் எழுதிக்கலாம். அப்ப இது ரெடியூசபிள். என்னது, ஏயோட வேல்யூ வந்து 1, அப்புறம் பியோட வேல்யூ வந்து 0, ரெண்டாவதுல ஏயோட வேல்யூ -1, பியோட வேல்யூ 0. சரிங்களா? இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொடுத்திருக்க செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உங்களால ரெண்டு டேர்மோட மல்டிபிகேஷனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு லீனியர் டேர்மோட மல்டிபிகேஷனா உங்களால எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ரெடியூசபிள். அப்படி எழுத முடியலன்னா அதுக்கு பேர் வந்து இர்ரெடியூசபிள். சரிங்களா? ஏன் இதை இப்படி பிரிக்கணும் அப்படின்னா ரெடியூசபிளுக்கும் இர்ரெடியூசபிளுக்கும் வேற வேற மாதிரி நம்ம வந்து சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெடியூசபிளா இருந்தா எப்படி அதுக்கு வந்து சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். சப்போஸ் ஏதோ ஒரு ஃபேக்டர் இந்த மாதிரி வருது, என்னது ஆல்பா பவர் ஆர் டி, பீட்டா பவர் ஆர் டி டேஷ், காமா பவர் ஆர் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒரு ஒரு டேர்ம் வருது அப்படின்னா அந்த டேர்முக்கு மட்டும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இ பவர், சரிங்களா, இ பவர் மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு கடைசி இருக்கிறத மேல போட்டுக்கோங்க, காமா ஆர் பை, சரிங்களா, எக்ஸ் காமா ஆர் பை இருக்கிறத கீழே போட்டுக்கோங்க, ஆல்பா ஆர் இன்டூ எக்ஸ். சரிங்களா? இது வந்து தனி டேர்ம் இன்டூ பை ஆஃப். எப்பயுமே பை ஆஃப்னு போடும்போது இது ஆர்த் டேர்மா இருந்தா ஆர் போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்மா இருந்தா ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய் அப்படி மாத்தி எழுதிக்கோங்க. சரிங்களா? இது சாரி இந்த இருக்கு. அதாவது இதுல எக்ஸுக்கும் இதுல ஒய்க்கும் எழுதணும், இது ஒரு மைனஸ் போட்டு சேர்க்கணும் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இது வந்து டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒய்க்கு பக்கத்துல இருக்க டேர்ம்ல எக்ஸும் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க டேர்ம்ல ஒய்யும் சேர்த்துக்கணும், பட் மைனஸ் ஒய்னு சேர்த்துக்கணும். அதை வந்து அந்த பீட்டா பைக்குள்ள எழுதுனா அதுதான் அவங்க சொல்யூஷன் சொல்றாங்க. இது பார்க்க இந்த ஆல்பா ஆர் பீட்டா ஆர்னு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும், பட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மேல இருக்க டேர்ம் எடுத்துக்கோங்க. இது இல்லையா? ஓகே. அப்போ சப்போஸ் நான் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், டி பிளஸ் டி டேஷ் பிளஸ் 2 இந்த டேர்ம் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்படி எழுத சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இ போட்டுக்கோங்க, அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க, லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை இங்க இருக்க முதல் டேர்ம் 1 ஆஃப் எக்ஸ் இன்டூ இது ரெண்டையும் இடம் மாத்தி போட சொல்லியிருக்கேன். இது பக்கத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க, இது பக்கத்துல மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்னொன்று வேணா எழுதி காமிக்கிறேன். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் எழுதுனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். 3d மைனஸ் 2d டேஷ் பிளஸ் 7 அப்படின்னு வருதுன்னா அப்ப இது எழுதும்போது இ பவர் லாஸ்ட் இருக்கிறது மைனஸ் லாஸ்ட் இருக்கிறது 7, முன்னாடி இருக்கிறது 3 ஆஃப் எக்ஸ் இன்டூ பை ஆஃப் பை ஆஃப் பை ஆஃப் இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ -2x
இந்த இடத்துல மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க, அப்போ மைனஸ் த்ரூ ஒய். பட் ஆனா பொதுவா இந்த மாதிரி 2 இது மைனஸ் வர்றப்ப எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இந்த மைனஸை விட்டுட்டு எழுதிடுவாங்க. சரிங்களா? 2 மைனஸ் வரும்போது அந்த மைனஸ், ஏன்னா பைங்கிறது ஏதோ ஒரு ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் தானே, அவ்வளவுதான், இப்படி எழுதிக்குவாங்க. ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன் சிஎஃப். இந்த இந்த ஃபேக்டரோட சொல்யூஷன். இது மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் தனித்தனியா எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா அதுதான் மொத்தமா கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் மொதல் டேர்மே இல்ல, சரிங்களா? மொதல் டேர்மே இல்ல, அப்ப என்ன ஆகும்? பைல 0 போடுவீங்களா? அப்ப பைல 0 போட்டா என்ன ஆகும்? இது சம்திங் பை 0, அப்ப இன்ஃபினிட்டி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. ஸோ அதனால நம்ம இதை பத்தி பேசவே முடியாதுல்ல. அதனால அந்த டேர்முக்கு மட்டும் மாத்திக்கிறாங்க. என்ன மாத்திக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல காமா ஆருக்கு பதிலா இந்த இடத்துல பீட்டா ஆர் போட்டுக்கணும். தப்பா இருக்குதுல்ல, சரிங்களா? அதாவது நம்ம பண்ணதுதான், ஆல்ரெடி பண்ணது. பட் என்ன பண்ணணும்னா காமா ஆருக்கு பதிலா என்ன போட்டுக்கணும் அப்படின்னா பீட்டா ஆர் போட்டுக்கணும். சரிங்களா? இதுல தப்பா இருக்கு. இது காமா ஆர் பை பீட்டா ஆர் பை ஆஃப், சரிங்களா? இங்க பை ஆர் வரணும், எக்ஸஸா பை ஆர் பீட்டா ஆர் எக்ஸ்னு. அதாவது இப்ப எக்ஸ் டேர்ம் இங்க இல்லாதனால, சரிங்களா? நல்லா கவனிங்க, எக்ஸ் டேர்ம் இங்க இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான், இந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்றோம். மேல இந்த இடத்துல ஆல்பா ஆர் போட்டிருப்போம், இந்த இடத்துல பீட்டா ஆர் போடுறோம். உள்ள எந்த சேஞ்சும் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா இங்க வந்து நம்ம எக்ஸ் போடுவோம், இங்க மைனஸ் ஒய்னு போடுவோம். அப்ப அந்த டேர்ம் இல்லாதனால 0ன்னு போட்டுக்கலாமா? அப்போ ஒய் டேர்ம் வராது, அதனால எக்ஸ்ட்ரா மட்டும் வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். வேணா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா எழுதி பார்ப்போமே. இப்ப 3 மைனஸ் 3 டி டேஷ் பிளஸ் 2 அப்படின்னு வருது. அப்ப இதை நீங்க எழுதும் போது எப்படி எப்படி எழுத சொல்லி கொடுத்துருக்கேன்? இ பவர் மைனஸ் இந்த டேர்ம் லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை டிக்கு பக்கத்துல இருக்கிறத போட சொன்னேன். பட் இங்க டிக்கு பக்கத்துல டேர்ம் உங்களுக்கு இல்லாதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டி டேஷ் பக்கத்துல இருக்க டேர்ம் போட போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப டி டேஷ் பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ் 3 இருக்கா? அப்ப இந்த மைனஸ் 3 கீழே போட்டுக்கோங்க. நம்ம மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும் 3. ஆனா இப்ப நம்ம இங்க எக்ஸ் போடக்கூடாது. ஏன் எக்ஸ் போடக்கூடாதுன்னா இந்த இடத்துல கீழே எக்ஸோட டேர்ம் போட்டா எக்ஸ் போட்டோம், இதோட டேர்ம் போட்டோம், ஒய்யோட டேர்ம் போட்டனால இந்த இடத்துல ஒய். சோ இன்டூ பை ஆஃப், எப்பயும் போலதான் இது எக்ஸ் டேர்ம் மாத்திக்கணும், இல்ல ஒய் டேர்ம் கொடுக்கணும் டிக்கு. பட் டிக்கு வந்து 0, அப்ப மைனஸ் 3x மட்டும் வரும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல்ல எழுதணும். சரி, இதே இது பவர் என். பவர் என்னா இந்த ரிப்பீட்டட் ரூட்ஸ் படிப்போம்ல, அது மாதிரி ரிப்பீட்டடா வந்தா எப்படி எழுதுறது? அப்படின்னா எப்பயும் போலதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? இ பவர் m1x பிளஸ் எக்ஸ் இ பவர் m1x எழுதுவோம். அதாவது m1 வந்து 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு எக்ஸை சேர்த்துக்கிறோம், 3 தடவை வந்தா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், நம்ம அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ 2 ப்ராப்ளம் இருக்கு, இந்த 2 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா நமக்கு என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்லை, சரிங்களா? அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும்ன்ற பட்சத்துல இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுலயும் ஒரு -2 இருக்குல்ல, அதை காமன் எடுத்து கொண்டு வரலாம், டி பிளஸ் டி டேஷ்னு. அப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணணும், சரிங்களா? அப்ப இதை பார்த்தா டி பிளஸ் டி டேஷ் ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? -2 வெளியே எடுத்தா டி பிளஸ் டி டேஷ் மாதிரி இருக்கா? அப்ப ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? டி பிளஸ் டி டேஷ் காமனா இருக்கு. அப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? டி பிளஸ் டி டேஷ், டி பிளஸ் டி டேஷ் -2. புரியுதா? இதுல இருந்து ஒரு டி பிளஸ் டேஷ் வெளியே எடுத்து இதை போட்டேன். ரெண்டாவதுல டி பிளஸ் டி டேஷ் வெளியே எடுத்துட்டதுனால இங்க டி பிளஸ் டி டேஷ் இருக்கு, -2 இருக்கு, அதை சரி தெரியாது. இப்ப இதை வச்சு நீங்களே சொல்லுங்க, என்ன ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு இ பவர் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல, அப்ப 0 0னாலே நமக்கு என்ன கிடைக்காது? இ டேர்ம் வராது. அடுத்து பை 1, சரிங்களா? பை 1. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு பக்கத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க, இதுக்கு பக்கத்துல ஒய் போட்டுக்கோங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தோடது. இப்ப ரெண்டாவதோடது இ பவர், சரிங்களா? -2 மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் இருக்க டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் என்னது? 1 டிவைடட் பை 1. அப்புறம் பை 2 இன்டூ எக்ஸ், பை 2 ஆஃப், இங்க எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்க ஒய் போட்டுக்கோங்க. அப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ அப்ப இது என்ன கிடைக்கும் அப்படின்னா பை 1 ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இ பவர் -2x பை 2 ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கிடைக்கும், சரிங்களா? இதோட ஆன்சர். அடுத்ததோட ஆன்சர் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2d மைனஸ் டி டேஷ் பிளஸ் 4. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் ஒரு தடவை இருக்கு, இந்த ஃபேக்டர் 2 தடவை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். என்னது? இ பவர் -4 கடைசி இருக்கட்டும் டிவைட் பை ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் 2
ஃபர்ஸ்ட் கட்டம் வந்து எக்ஸோடது, அதனால எக்ஸ். அடுத்து பை 1/2. இங்க எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்க மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. ரெண்டுமே மைனஸ், அப்ப பிளஸ்ல எழுதுனா போதும். அப்ப எக்ஸ் பிளஸ் 2y. சரிங்களா? இது வந்து ஒரு பவர் தான் இருக்கனால ஒன் டைம் எழுதுனா போதும். ஸோ அடுத்து ரெண்டாவது இது எழுதும் போது இ பவர் லாஸ்ட் இருக்க டேர்ம் வந்து 1. ஸோ 1 ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 1. ஸோ 1 எக்ஸோட டேர்ம் எழுதுறதுனால எக்ஸ் பை 2/2. இங்க எக்ஸ், இங்க மைனஸ் ஒய். அப்ப எக்ஸ் 2x மைனஸ் ஒய். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க பவர் 2 இருக்கு. அதனால இதே டேர்மை எக்ஸ் போட்டு இன்னொரு தடவை எழுதிக்கணும். ஒவ்வொன்றிலையும் பையோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இ பவர் மைனஸ் 2x பை 1 எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 2x minus y. 2x minus y ஆல் x minus 2y. x 2x x minus 2y. 2x minus y. ஸோ இப்படிதான் நீங்க எழுதணும். சரிங்களா? இதுதான் என்னன்னா இப்ப நம்ம பார்த்திருக்க என்ன மெத்தட் பார்த்திருக்கோம் அப்படின்னா லீனியர் ஃபேக்டர்ஸை எப்படி பிரிக்கிறது அப்படின்றதுக்கான மெத்தடை பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது இப்ப அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இர்ரெடியூசிபிள் டேர்மா அதுதான். சரிங்களா? சப்போஸ் இதுல இருக்கிறதெல்லாம் இர்ரெடியூசிபிள் டேர்மா இருந்தா அப்ப யூவை வந்து டைரக்டா அப்படி எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? யூ வந்து டைரக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் பிளஸ் பி பவர் ஒய் இன்டு சிஐ அப்படின்னு எழுதிக்கலான்றாங்க. இது நம்ம சம் பண்ணும்போது அது என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்படின்னா இது புரிய வைக்க நீங்க இந்த கொஸ்டினை பாருங்களேன். இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கணும். இது வந்து தியரம் ப்ரூஃப் இருக்காங்க. ஸோ அது அப்படிதான் எடுத்துக்கணும். சிஐ இ பவர் ஏஐஎக்ஸ் பிளஸ் பிஐஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ பிஐயும் சரிங்களா கொஸ்டின்ல கொடுத்துக்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது அந்த ஆக்சிலே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஏஐ வேல்யூவை வந்து கொடுத்துருக்க எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் ஏஐ, எங்கெல்லாம் பி இருக்கோ அதை வந்து பிஐயும் அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்ண கிடைக்கும் 2ai ஸ்கொயர் மைனஸ் பிஐ ஸ்கொயர் ஏஐ இஸ் 0 கிடைக்குமா? நான் முன்னாடி சொல்யூஷன்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்கணும், 3 கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப இதுல இருந்து பிஐ என்ன வரும்? 2 பிளஸ் ஏஐ. புக்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை தூக்கி இதுல ரீப்ளேஸ் பண்ணிட்டா சொல்யூஷன் வந்துடும் அப்படின்ட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. பட் ஆனால் நான் வந்து வெறும் இது மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கொஸ்டின் புக்ல இருக்கு, இதோட நிப்பாட்டிட்டாங்க. புக்ல இருக்கு, பட் ஆனால் நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்ப இதை தூக்கி இங்க அப்ளை பண்ணுங்க. அதுதான் ஃபைனல் ஆன்சர். சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி சிஐ இ பவர் ஏஐஎக்ஸ் பிஐக்கு பதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஐ ஸ்கொயர் பிளஸ் ஏஐ ஏஐ ஒய் இப்படின்னு எழுதி சொல்யூஷன். இதான் வந்து சிஎஃப்ஆர் இர்ரெடியூசிபிள் ஃபேக்டர். சரிங்களா? இதான் சிஎஃப்ஆர். இந்த சங்கர் நீங்க பாத்துக்கோங்க. மேபி டைரக்டா எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுல இருந்து அப்படியே எடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸ்னேடன் ஃபேக்டருக்கு வந்து கொடுக்கல அவங்க. சரிங்களா? அவங்க அதை வந்து இது கொடுக்கல. கொஷின் இருக்குது, பட் அந்த கொஷின் வந்து நம்ம கீழே பண்ணும்போது பார்க்கலாம். ஒரே ஒரு கொஷின் இருக்கு அதுக்கு, அது கீழே வரணும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது என்ன மெத்தட் அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து நம்ம அங்க எப்படி ஓடி பார்த்தோமோ அது மாதிரி ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1/dனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்க வந்து நம்ம இதே மாதிரி இன்டெகிரேஷன் போட்டு சொல்லுவோம். இங்க அதே மாதிரி இன்டெகிரேஷன் தான் போடணும். பட் ஆனா அந்த டைம்ல ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா எடுக்கணும். 1/d அது எடுத்துக்கணும். சரிங்களா? அப்புறம் அங்க பண்ண மாதிரியே என்னன்னா அங்க வந்து டி போடுவீங்க. இப்போ டிக்கு பதிலாக ஏவும் டி டேஷ்க்கு பதிலாக பியும் போடணும். எப்போ அப்படின்னா f of x ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்யா இருக்கும்போது.
அது நான் ஜீரோவா ப்ரொவைடட் தட் இஸ் நான் ஜீரோ. அப்போ ஜீரோவா இருந்தா என்ன பண்ணணும்? எக்ஸை சேர்த்துட்டு கீழே வந்து டியை பொறுத்து டியை பொறுத்து பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அங்கே என்ன பண்ணுவோம் அதே தான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த கொஸ்டின், இது சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்யோ இல்லை அப்ப டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ஏ ஸ்கொயர்னு போடணும். இப்போ 2 வந்தா -4 போடணும். அந்த மாதிரி மைனஸ் எப்பவுமே வரும். டிடி வரணும் ஏபின்னு வரணும். டி ஸ்கொயருக்கு வந்து என்ன மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது வரணும். சரிங்களா? அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓவர் கியூ அண்ட் ஒய் ல வந்துச்சு அப்படின்னா அப்ப அதை வந்து முன்னாடி நம்ம அங்க உள்ள டிஏ காமனா வெளியே எடுத்து அதே மாதிரி இங்க டிஏயோ டி டேஷையோ ஏதாவது ஒண்ணு காமனா எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பைனாமியல் தியரம்லாம் அப்ளை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம திரும்ப அப்புறம் அங்க என்ன அப்படின்னா அங்க ஏஎக்ஸ் டிக்கு பதிலாக டி பிளஸ் அதே மாதிரி இ பவர் எக்ஸோட ஏஎக்ஸ் பிளஸ் பி வேற ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அப்படின்னா அதை மட்டும் தனியா வெளியே எடுத்து கொண்டு வரதுக்காக டிக்கு பதிலாக டி பிளஸ் டி டேஷ்க்கு பதிலாக டி டேஷ் பிளஸ் பி போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டு அப்புறம் வந்து இந்த ரிமைனிங் டேர்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஐ கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ அடுத்து வந்து சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துடலாம். இந்த சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் புக்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இது எல்லாமே சங்கர் ராவ் புக் தான். இந்த கொஸ்டின் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சால்வ் பண்ண சொன்னா இப்போ சிஎஃப் கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும். சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது இதை வந்து ரெடியூசபிளா இரோடியூசபிளா பார்க்கணும். இது ரெடியூசபிள் இந்த எழுதிட்டாங்களா டி பிளஸ் டி டேஷ்னு எழுதிக்கலாம், டி பிளஸ் டி பிளஸ் 2 டி டேஷ்னு எழுதிக்கலாம். இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சில இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க. இதுக்கு பதிலாக எம் அப்ளை பண்ணிட்டு எம் ஸ்கொயர் பிளஸ் 3m பிளஸ் 2ன்னு அப்ளை பண்ணா இது என்ன ஆகும்னா இது வந்து எம் பிளஸ் 1 இன்டூ எம் பிளஸ் 2ஓட ப்ராடக்டா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எம்முக்கு பதிலாக இதை வந்து டி பிளஸ் டி டேஷ்னு எழுதிக்குவாங்க, இதை வந்து டி பிளஸ் 2 டி டேஷ்னு எழுதிக்குவாங்க. சில இதுல எப்படியும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதை ஸ்பிளிட் பண்ண முடியாத டேர்ம்ல வந்து நம்ம கஷ்டப்படும், அல்லது கான்ஸ்டன்ட் வர்ற டேர்ம்ல வந்து நம்ம கஷ்டப்படும். இப்போ கான்ஸ்டன்ட் வரல இந்த டேர்ம்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல கான்ஸ்டன்டே கிடையாது, அதனால இதுல பிரச்சனை இல்லை. கான்ஸ்டன்ட் வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகும். என்ன சொல்லுவாங்கன்னா இதுல வந்து டிக்கு பதிலாக எம் போட சொல்லுவாங்க, டி டேஷ்க்கு பதிலாக 1 போட சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எம் ஸ்கொயர்ல வரும், செகண்ட் டேர்ம் எம்ல வரும், தேர்ட் டேர்ம் 1ல வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது கிடைச்சதுன்னா இதுக்கு சிஎஃப் எப்படி எழுதணும்னு நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி இ பவர் வராது, ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. அப்போ பை 1/2 இங்க நான் எக்ஸ் போட சொன்னேன், இங்க உங்களை ஒய் போட சொன்னேன், அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய். அப்புறம் இங்க எக்ஸ் போட சொன்னேன், இங்க மைனஸ் ஒய் போட சொன்னேன், அப்ப எக்ஸ் 2x மைனஸ் ஒய். ஸோ கரெக்டா இருக்கா? இப்ப பிஐல வந்து இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் டேர்ம்ஸ் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டேர்மை காமன் அடுத்து வெளியே கொண்டு போகணும். சரிங்களா? வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து இதுல ஒரு பெரிய இஷ்யூ வரும். என்னன்னா இதுல வந்து டிஏவும் வெளியெடுத்து பண்ணலாம், டி டேஷையும் வெளியெடுத்து பண்ணலாம். சரிங்களா? ரெண்டையுமே வெளியெடுத்து பண்ணலாம். பட் மோஸ்ட் பாசிபிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்க ஈஸியா 1 கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை எடுத்து பண்ணுங்க, அதான் பெட்டர் சான்ஸா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து இப்ப டி ஸ்கொயர் வந்து காமனா வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து டி ஸ்கொயர் எடுத்தா 1, இதுல இதுல வந்து டி ஸ்கொயர் காமனா எடுக்கும்போது ஒரு டியும் ஒரு டியும் கேன்சல் ஆச்சுன்னா டி டேஷ் பை டி வரும். இதுல வந்து 2d டேஷ் பை டி ஸ்கொயர் வரும். அப்ப கீழே இருக்கிறத மேல கொண்டு வந்தா பவர் -1 வந்துடும். அதுக்கடுத்து அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும். பட் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதும் போது நமக்கு எல்லா தேவைப்படாது. ஏன்னா டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1, டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது 0. சரிங்களா? அதாவது டினா நான் சொல்றேன் டபுள் டைம் டெரிவேட்டிவ். அதே மாதிரி டி டேஷ் ஸ்கொயர்னு போட வேண்டாம், டபுள் டைம் டெரிவேட்டிவ். சரிங்களா? இது வந்து டபுள் டைம் டெரிவேட்டிவ்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் டபுள் டைம் டெரிவேட்டிவ். சரிங்களா? அதே மாதிரி டி டேஷ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும், செகண்ட் டைம் பண்ணும்போது 0 கிடைக்கும். அதனால அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதோட ரிமைனிங் பவர்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகாது, தேவைப்படாது. அப்ப டியும் டி டேஷ் இருக்கிறது மட்டும் போகும், டி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர்ல இருக்கிறது நமக்கு தேவைப்படாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து எழுதும் போது இதான் 1, இதான் எக்ஸ். அப்போ 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1. அப்போ 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் போயிட்டே இருக்கணும். அப்போ 1 எடுத்துக்கலாம், மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வர தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த டேர்மே நமக்கு தேவைப்படாது. அதனால இப்போ உண்மையை சொல்ல போனா எப்படி எழுதிருக்கணும்னா 1 மைனஸ் 3 டி டேஷ் பை டி பிளஸ் 2 டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இப்படி எழுதிட்டு ரிமைனிங் டேர்ம் எழுதிருக்கணும். பட் இந்த டேர்மே நமக்கு வந்து தேவைன்றதுனால அவங்க இதோட முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் உள்ள கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வரும்போது முதல் டேர்ம்ல எக்ஸ் பிளஸ் ஒய் வருது, ரெண்டாவது டேர்ம்ல மேல இருக்க டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் கீழே இருக்கிறத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை ஒய்யை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா
1, அதுக்கடுத்து 1/dன்னு இருக்கு. அப்ப இன்டகிரேட் பண்ணணும். அப்ப இன்டகிரேட் பண்ணா அது எக்ஸ். அப்ப என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு 1/d² எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3x கிடைக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸும் மைனஸ் 3x சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒய் மைனஸ் 2x இருக்கு. அப்ப d² இருக்கு. அப்ப 2 தடவை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ ஒய் மைனஸ் 2x நீங்க 2 தடவை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா முதல் தடவை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஏறும், இங்க முதல்ல இன்டகிரேட் பண்ணா x²/2 வரும். சரிங்களா? அப்ப 2 கேன்சல் ஆயிரும். அடுத்து இன்னொரு தடவை பண்ணும்போது இது x²/2ன்னு வரும், அது x³ வரும். ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது இப்போ வந்து சிஎஃப்ஐயும் பிஇயும் கடைசி சேர்த்து எழுதிட்டாங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுக்கும் போதே லீனியர் ஃபேக்டர்ஸா கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிஐ வந்து 2 இருக்கு. அப்ப லீனியர் ஃபேக்டர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி எழுதணும் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இ பவர் -1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒரு 1 எக்ஸ் பை 1 ஆஃப் இங்க எக்ஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. ரெண்டுமே மைனஸ் வரனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளஸ்ல எடுத்துக்கலாம். அடுத்து இ பவர் -2 பை 1 எக்ஸ் பை 2 ஆஃப், சரிங்களா? இங்க எக்ஸ் இங்க மைனஸ் ஒய், அகைன் ரெண்டுமே மைனஸ் வரனால பிளஸ் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இங்க எழுதியிருக்காங்க அவங்க. அடுத்து இப்ப இ பவர் -2xyக்கு முதல் கண்டுபிடிக்கணும். 2 பிஐ, இது ஒரு PI1, இது வந்து PI2. ஃபர்ஸ்ட் PI1 கண்டுபிடிக்கணும். PI1 கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இ பவர் -2x மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் 2 போடுறோம், எங்கெல்லாம் டி டேஷ் இருக்கோ அங்கெல்லாம் -1 போடுறோம். சரிங்களா? அப்ப 1/d மைனஸ் d டேஷ் -1 d மைனஸ் d டேஷ் -2, சரிங்களா? இ பவர் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்ப எழுதும்போது எப்படி எழுதுவோம், 1/2 d டேஷ் மேல -1, ஸோ +1 பிராக்கெட் -1. அப்ப 2 + 1 -2. சரிங்களா? அப்ப இங்க இந்த 2 கேன்சல் ஆகும், இங்க இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க வந்து இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலா கீழே மட்டும் 2 மட்டும் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் வருது. இப்போ செகண்ட்ல எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் இருந்தா என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத மேல கொண்டு வரணும். அப்ப கீழே இருக்கிறத மேல கொண்டு வரணும்னா 2 டேர்மையுமே மேல கொண்டு வரணும். சரிங்களா? ரெண்டுமே தனித்தனி டேர்மா இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு 1/, ஏன்னா இதை நீ உள்ள ப்ராடக்ட் பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தா போகும். அதனால இதை நீங்க அப்படியே மேல கொண்டு வரது பெட்டர். அப்படியே மேல கொண்டு வரும்போது முதல் டேர்ம்ல -1 வெளியே எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா முதல்லயே இதுல ஒரு மைனஸை மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதுல இருந்து ஒரு -1 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1 பிளஸ் d டேஷ்னு கிடைக்கும். இதுலயும் ஒரு -2 வெளியே எடுத்துருங்க. அந்த -2 இந்த -1 இதுல இருக்க -2 சேர்ந்து +2 மாறிடும், தனியா. அடுத்து இதுல -2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்ப 2 -d + d டேஷ்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மேல கொண்டு போங்க. இப்போ /2 போடணுங்க. சரிங்களா? /2 இப்ப 2 வெளியே போச்சுல, அப்ப இது 1 ஆயிடும். சரிங்களா? 2 வெளியே போச்சுன்னா அது 1 ஆயிடும். அதை மேல கொண்டு மேல கொண்டு வந்துட்டு இப்ப என்ன பண்ணலாம்னா இதை வந்து எக்ஸாமா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 1 - d - d டேஷ் த ஹோல் பவர் மைனஸ். சரிங்களா? இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 1 - d/2 - d டேஷ் பை 2 த ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட் -1. அப்ப நீங்க எழுதும்போது எப்பவுமே முதல் டேர்ம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 இந்த -1 அதாவது 1 + x. அப்ப இது 1, இது +x. இதுவும் 1 + x. அகைன் வெளியே x மட்டும் தான் இருக்கு. அப்ப x மட்டும் தான் இருக்குன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கும், dx ஓட வேல்யூ 1, dy ஓட வேல்யூ 0, அப்புறம் d² எதுவுமே தேவைப்படாது. அப்ப d டேஷ் தேவைப்படாது, இந்த d டேஷ் தேவைப்படாது. இந்த 1 + 1 வந்து உங்களுக்கு ஒரு 2 மாறும். d + d டேஷ்ன்றது 3d/2ன்னு வரும். பட் அதோட வேல்யூ 1. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எக்ஸ் சேர்க்கும் இதுலதான் நீங்க எக்ஸை சேர்க்க போறீங்க. சரிங்களா? வெளியே ஒரு 1/2 வேற இருக்கு. அப்ப 1/2 பிராக்கெட் இதுல எக்ஸ் சேர்க்கும் போது ஒரு 2x வரப்போகுது, பிளஸ் 3/2 வந்து அப்படியே நிக்க போகுது. ஸோ இதுதான் கிடைச்சிருக்கணும். ஓ சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை. என்ன அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா? இதை முதல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா 2 டேர்ம் தனித்தனியே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 × 1 ப்ராடக்ட் பண்ணா 1. அடுத்து 1 × d2 ப்ராடக்ட் பண்ணா d2. அது தனியாக எழுதிக்கிறோம் நம்ம. அடுத்து 1 × -d2 பண்ணா -d. அதை -d2 இங்க தேவையில்லை, d டேஷே பண்ணாதீங்க. ஏன்னா அது யூஸ் ஆகாது. இவங்க ஏன் எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. d டேஷ் வந்து 0 ஆயிரும்ல, அது வேண்டாம் நமக்கு. அடுத்து d வச்சு பண்ணுங்க. d × 1 வந்து d. சரிங்களா? அடுத்து d² தேவைப்படாது, வேற எதுவுமே தேவைப்படாது. அப்ப இந்த 2 டேர்ம் மட்டும்தான். அப்போ 1 + 3d/2 இதுதான் மொத்த டேர்ம். சரிங்களா? வெளியே ஒரு 1/2 எக்ஸ். இப்ப இதை உள்ள கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பிளஸ் அதுதான் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கணும். அவ்வளவுதான். கடைசி PI1ஐயும் அதாவது CF, இது ஃபுல்லா CF, இது PI1, இது PI2 மூணையும் ஆட் பண்ணி போட்டாங்க. அதனால சம் இருக்கு. அடுத்து சைன்ல பாருங்க. சைன்ல ஒரு சம் இருக்கு, அந்த சம் பாருங்க. இப்போ சைன்ல இருக்க சம் எப்படி அப்படின்னா எப்பயும் போலதான் அவங்க வந்து
அதை லீனியர் ஃபேக்டர்ஸா பிரிச்சு அவங்க சிஎஃப் எழுதிட்டாங்க. அடுத்து நம்ம பிஐ மட்டும் பார்க்கலாம். பிஐ நான் என்ன சொல்லியிருக்கேன், டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஏயோட வேல்யூ வந்து 1. சரிங்களா, இதான் ஏஎக்ஸ் பிளஸ் பி. அப்ப ஏயோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2. அதனால நம்ம டி ஸ்கொயர் என்ன எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதணும், விச் இஸ் ஈக்குவல் டு -1. டி டேஷ் நீங்க என்ன எழுதணும்னா மைனஸ் ஏபின்னு எழுதணும். மைனஸ் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, ஸோ -2 போட்டுக்கோங்க. அடுத்து டி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப அதுல மைனஸ் பியோட வேல்யூ 2, அப்போ 2 2 சார் 4. சரிங்களா, அப்ப இதான் கிடைக்க போகுது. இது எல்லாத்தையும் எடுத்து கீழே இருக்க எல்லா டேர்மையும் சசூப் பண்ணிடலாம். எக்ஸப்ட் இந்த 2 டேர்ம்ல உங்களால சசூப் பண்ண முடியாது. சரிங்களா, அவ சசூப் பண்ணி சிம்பிளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம் கிடைக்குது. இது எப்படி சிம்பிளை பண்றது அப்படின்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரி என்ன பண்ணா மேலையும் கீழையும் அதோட காஞ்சிகேட்டால எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ காஞ்சிகேட்டுன்றது இங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மாற்றி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, காஞ்சிகேட்டுங்கிறது எப்படி எடுக்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் டேர்மை மாற்றிட்டு எடுத்துக்கிறாங்க. அதாவது இதுக்கு காஞ்சிகேட்னா என்ன அப்படின்னா 2d plus 2d dash minus 9. 2d plus 2d dash minus 9. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து a plus b ஆகும், இதை a minus b ஆகும் எடுத்து உங்களால மல்டிப்ளை பண்ண முடியும். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல ஒரு 2 வெளியே வச்சுட்டாங்க, இதுலயும் ஒரு 2 வச்சுட்டாங்க. அப்ப அது 2 வெளியே வச்சனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 4. அடுத்து a plus b ஹோல் ஸ்கொயர், அதாவது என்னன்னா d plus d dash ஓட ஹோல் ஸ்கொயர். அப்ப அதோட ஃபார்முலா என்ன, d ஸ்கொயர் plus 2d dash plus d dash ஸ்கொயர். ஸோ அதை எடுத்து இங்க எழுதிருக்காங்க. இது வந்து மொத்த டேர்ம் ஏ ஸ்கொயர். அடுத்து பி ஸ்கொயர் என்னது 9 9 81. மேல இருக்க டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதுல அப்ளை பண்ண முடியும்ல நம்மளால. டி ஸ்கொயருக்கு மேல வேல்யூ தெரியும், டி டேஷ் மேல வேல்யூ தெரியும், டி ஸ்கொயர் டேஷ் மேல வேல்யூ தெரியும். ஸோ அந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணி கடைசி கீழே இருக்கிறது ஃபுல்லாக என்ன மாறிடுச்சுன்னா ஒரு நம்பரா மாறிடுச்சு. இப்போ மேல இருக்கிறத மட்டும் பார்க்கணும். மேல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது எடுத்து 3 டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க மல்டிப்ளை பண்ணணும், இங்க மல்டிப்ளை பண்ணணும், இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3லையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா முதல் டேர்ம்ல நீங்க எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப சைன் அப் பண்ணா காசு, அதனாலதான் காசு வந்திருக்கு. இந்த 2 வந்து என்ன வந்திருக்குன்னா இங்க இருக்கிறது. அடுத்தது சைனை வந்து ஒய்யை பொறுத்து பண்ணாலும் காசு தான். பட் ஆனா அப்ப என்ன ஆகும்னா ஒய்யை போது இங்க 2 இங்க இருக்க 2 வந்து வெளியே வரும். அப்ப அந்த 2வும் இந்த 2வும் சேர்ந்து 4 மாறிடுச்சு. அடுத்து வெறும் மல்டிப்ளை போகுது. ஸோ அப்ப இதுதான் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 காசும் ஒரே மாதிரி இருக்கனால அது 2 மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா ஆட் பண்ணா 6 வரும்ல, அவங்க கொடுத்து பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க டக்குனு என்னடா 2 நாளையும் கூட்டினா 6ல வரணும் 2 பார்க்க வேண்டாம். வெளியே ஒரு நம்பர் இருக்கு அந்த 117, அதுல வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. தேர்ட் டேபிள்ல அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இப்படிதான் என்ன பண்ணணும், சைனோ காசோ வந்தா நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. பட் ஆனா இதெல்லாம் வந்து நீங்க பார்க்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது எங்க ஓடியில நம்ம என்ன பண்ணோமோ அதே மெத்தட் என்னன்னா காசியே காப்பி வந்து என்ன பண்ணுவீங்க, 1/2 காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பின்னு போடுவீங்களா. அதே மாதிரி இது என்ன பண்றாங்கன்னா காசியே காஸ்பிங்கிறத வந்து என்ன பண்றாங்க, 1/2 காசியே காஸ்பி ஃபார்முலா தெரியும்ல உங்களுக்கு, காசியே காஸ்பி அதோட ஃபார்முலா போட்டா இப்ப என்ன ஆகும்னா 1/2 காஸ் ஏ பிளஸ் பி தனியா வரும், ஏ மைனஸ் பி தனியா வரும். ஸோ அப்ப இது ஒரு பிஏ அது ஒரு பிஏ தனித்தனியா எடுத்து சம்ம தனித்தனியா செஞ்சு ஆன்சர் எழுதிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒய் காசெக்ஸ். இந்த ஒய் காசெக்ஸ் ப்ராப்ளம் வந்து அவங்க வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க, நிறைய பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் இது எடுத்துட்டு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒய் காசெக்ஸ் ப்ராப்ளம்ல வந்து அவங்க சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2ஆ பிரிச்சு தனித்தனியா வச்சுட்டு சிஎஃப் எழுதிட்டாங்க. ஸோ பிஐ பண்ணும்போது அந்த 2 ஃபேக்டரி தனித்தனியா வச்சுக்கிட்டு இதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அது பெட்டரா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இது வந்து வித்தியாசமா இருக்கும். இது வேண்டாம், இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு மெத்தட் சொல்றேன். அதாவது நான் ஹோமோஜினியஸ்ல நம்ம ஒரு மெத்தட் பண்ணுவோம், அந்த மெத்தட்ல இன்டகிரேஷன் பண்ணா இது வந்து பெட்டரா இருக்கும். இதுல எழுதிக்கல இந்த மெத்தட் இருக்குல்ல, இந்த மெத்தட்ல இன்டகிரேட் பண்ணா பெட்டரா இருக்கும். அதை நான் அது வரும்போது சொல்றேன். இப்ப இதுல வந்து எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இது அப்புறம் இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நேடன்ல இருந்தது என்ன அப்படின்னா, இது பார்த்தாலே தெரியுது வந்து நம்ம அந்த ஹீட் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அதுல வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்.
ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னா இதுக்கு சொல்யூஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஷோ தட் சம்மு. ஸோ இது தெளிவா பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து இமீடியட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிடி இஸ் அ சொல்யூஷன் இஃப் ஒன்லி இஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிகே. சரிங்களா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிகேவா இருந்தா மட்டும்தான் இது ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு, அதை ட்ரை பண்ணிப்பாங்க. டிவைன் இருக்க எல்லா ப்ராப்ளமும் ஸ்னேடன்ல இருக்கக்கூடிய ஒர்க்கட் எக்ஸாம்பிள் தான். மேக்ஸிமம் ஒர்க்கட் எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரூவ் தட்ன்னு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பாருங்க போதும். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா மேல சொன்னதுதான் என் ஆர்டருக்கு எப்படி எழுதுறது. மேல வந்து இது வரைக்கும் எல்லா ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் தாண்டி போகல. ஸோ என் ஆர்டர் வந்தா எப்படி எழுதுறது அதை நம்ம மேலேயே பார்த்துட்டோம் எப்படி எழுதணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்களேன். டி கியூப் மைனஸ் 3d ஸ்கொயர் பிளஸ் 4d டேஷ் கியூப். இப்போ இது வந்து டி டேஷ் கியூப்ல வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த மெத்தட்ல பண்ணுங்க. டிக்கு பதிலா எம் போடுங்க, டி டேஷ் பதிலா 1 போடுங்க. அப்ப இது என்னவா மாறும்? அப்ப எம் கியூப் மைனஸ் 3m ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க இந்த லாங் டிவிஷன் போட்டு கண்டுபிடிப்பீங்கல்ல, அப்படி கண்டுபிடிச்சா என்னென்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்படி கிடைக்குது எம் மைனஸ் 1 இன்டூ எம் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதுல டைரக்ட் வேல்யூ கிடைக்கும், பட் நீங்க வேல்யூ வச்சுக்காதீங்க, உங்களுக்கு குழப்பிக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்க நீங்க பொதுவா நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்க? இந்த இடத்துல டி போடணும், இந்த இடத்துல டி டேஷ் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல டி போடணும், இந்த இடத்துல டி டேஷ் போடணும். ஸோ இதுக்கு எழுதிட்டு இதை வச்சு நீங்க ஆன்சர் எழுதுங்க. அப்ப என்ன எழுதுவீங்க? முதல்ல இ பவர் வராது, பை ஆஃப் எக்ஸ் பை 1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுல பை 2 ஆஃப் 2x பிளஸ் ஒய். அடுத்து எக்ஸ் இன்டூ பை 3 ஆஃப் 2x பிளஸ் ஒய். ஏன் எக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இருக்கனால எக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாடல்ல எழுதணும். ஸோ ஹையர் ஆர்டர் வரும்போது நீங்க டிக்கு பதிலா எம்மும் டி டேஷ் பதிலா 1ம் போட்டு மேக்ஸிமம் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஈஸியான விஷயம் தான் கேட்பாங்க, ரொம்ப ஹார்டஸ்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்து அதே மாதிரி இதையும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் பி, இதுதான் சொன்னேன். இந்த மெத்தடு கொஞ்சம் யூஸா இருக்கும். என்னன்னா 1/d மைனஸ் எம் டி டேஷ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். இதை எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப தெரிஞ்ச ஃபங்க்ஷன் இ பவர் இருந்தா டிக்கு பதிலா ஏ போட்டுருவீங்க, டி டேஷ் பதிலா பி போட்டுருவீங்க. சைன் காசு வந்துச்சுன்னா மேலே கீழே காஞ்சிக்கிட்டாலும் மல்டிப்ளை பண்ணி செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம ஜென்ரலாவே ஒரு மெத்தட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த 1/d மைனஸ் அதாவது 1d மைனஸ் எம் டி டேஷ் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்டகரல் போட்டுக்கோங்க, டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. இன்டகரல் போட்டுக்கோங்க, டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒய் ஈக்குவல் டு mx பிளஸ் சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு mx பிளஸ் சி. நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு mx பிளஸ் சின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு mx பிளஸ் சி இல்ல, அப்படி இல்ல, நீங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து நீங்க எடுத்துக்கணும். நீங்க என்ன ஃபேக்டரோ அந்த ஃபேக்டரை வச்சு எடுத்துக்கணும். இந்த ஃபேக்டர் என்ன ஃபேக்டரோ அதை வச்சு எடுத்துக்கணும். சி ஈக்குவல் டு, சரிங்களா, சி ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஒய் அல்லது ஒய் பிளஸ் எம்எக்ஸ் அப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஒய் பிளஸ் எம்எக்ஸ். இதுவும் நம்ம முன்னாடி சொன்ன அதே ஃபார்மட் தான். என்னன்னா இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல மைனஸ் ஒய் போட்டுக்கோங்க. இப்போ போடும்போது 2 மைனஸ்ல இருந்து எப்படி எழுதுவீங்க? ஒய் பிளஸ் எம்எக்ஸ் எழுதுவீங்களா? இதை வந்து ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஒய்க்கு பதிலா இதுல இருந்து கண்டுபிடிச்சு எழுதணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? சி மைனஸ் எம்எக்ஸ். அதை போட்டுட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸா மாறிச்சா, இதை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு கடைசி அந்த என்ன பண்ணணும்னா ஆன்சர்ல சி இருக்கும். அந்த சிக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அகைன் ஒய் பிளஸ் எம்எக்ஸை போட்டுக்கணும். ஒரு ப்ராப்ளம் செஞ்சா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு ப்ராப்ளம் செய்யறேன், எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த ப்ராப்ளம் செய்யறேன். இப்ப நான் இந்த ப்ராப்ளம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் பின்னாடி விட்டு வச்சிருந்தேன்ல ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின்ல வந்து இந்த ப்ராப்ளம் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? ஏன்னா அதுல போட்டிருக்க மெத்தட் வந்து கொஞ்சம் இதாவது இந்த மெத்தடோட பேசிக்கை தான் அங்க பண்ணிருக்காங்க. இந்த மெத்தட் எப்படி பண்ணுவாங்களோ அந்த பேசிக்கை தான் அங்க பண்ணிருக்காங்க. பட் நீங்க அதை வந்து அந்த மெத்தட்ல செய்ய வேண்டாம். இதை சொல்றேன். எந்த கொஸ்டின்னா இந்த காசு வந்துச்சுல ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினை வந்து நான் பாதி தான் கொடுத்துருப்பேன், அடுத்த பாதி கொடுத்துருக்க மாட்டேன். புக்ல இருக்கும் பாருங்க. இந்த கொஸ்டினை வந்து இந்த இடத்த இதை வந்து இன்டகிரேட் பண்றதுக்குல இது பிஐ கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, இந்த பிஐ கண்டுபிடிக்கிறத நீங்க வந்து செஞ்சு பாருங்க. இந்த பிஐ கண்டுபிடிக்கிறது 2 டேமா தனித்தனியா பிரிச்சு இருக்குல்ல,
முதல் இருக்க டேர்முக்கு அந்த ரூல் அப்ளை பண்ணுங்க, ரெண்டாவது இருக்க டேர்முக்கு அந்த ரூல் அப்ளை பண்ணுங்க. நான் இப்போ இதுக்கான மெத்தட் ஒன்று வந்து கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். இதுதான் நம்ம பார்க்க போற சம், மேல இருக்க சம். அதாவது டி ஸ்கொயர் மைனஸ் 4dd டேஷ் பிளஸ் 4d ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு e பவர் 2x. அதே போல டிக்கு பதிலாக m போட்டுருங்க, டிக்கு பதிலாக m போட்டுருங்க, டி டேஷ்க்கு பதிலாக 1 போட்டுருங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணா என்னென்ன ரூட் கிடைக்குதுன்னு பாருங்க. m மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த ரெண்டே எழுதிடலாம், சிஎஃப் ரெண்டே எழுதிடலாம். நீங்க சிஎஃப் ரெண்டே எழுதிடலாம் நீங்க, சரிங்களா? அந்த சிஎஃப் ரெண்டே எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஐ வந்துடுறோம். பிஐக்கு எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க முன்னாடி போடுங்க, டிக்கு பதிலாக ஏ போடுங்க, டி டேஷ் பதிலாக பி போடுங்க. இங்க 2 இருக்கு, அதாவது ஹோல் ஸ்கொயர் இருக்கு, சரிங்களா? அப்ப இங்க டிக்கு பதிலாக 2 போடுறோம், சரிங்களா? டி டேஷ்க்கு பதிலாக 1 போடுறோம். அப்ப ஆன்சர் என்ன 0 வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ண சொன்னேன், மேலே எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னல, பட் அப்படி பண்ணாம எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் பண்ணணும். அது வந்து ஓடிஇல மட்டும் தான் பாசிபிள், பிடிக்கு இப்படி. அப்ப இதுல 2 டேர்ம் இருக்குன்னா 2 டேர்மையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இந்த டேர்முக்கான இன்டகிரேஷன், அதுக்கடுத்து இந்த டேர்முக்கான இன்டகிரேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இதை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் நான் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எழுதணும் சி ஈக்குவல்ட்டி என்ன அப்படிங்கறத நீங்க எழுதுங்க. எப்படி எழுதலாம், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இங்க எக்ஸ், இங்க வந்து மைனஸ் ஒய். அப்ப 2 மைனஸ் வந்தா பிளஸ்ல மட்டும் எழுதிக்கலாம். அப்போ ஒய் பிளஸ் 2x தான் இங்க ஈக்குவேஷன். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா 1 முதல் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, ரெண்டாவது டேர்ம்ல இந்த எஃப், சரிங்களா? இதான் எஃப், இன்டகிரல் இ பவர் 2, சரிங்களா? எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்க்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு சி மைனஸ் 2x அப்ளை பண்ணுங்க, டிஎக்ஸ். இப்ப இதுல ஒய்யே இல்லையா, நீங்க அழகா இன்டகிரேட் பண்ணிடலாமா? எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க? அப்ப 2x கேன்சல் ஆயிரும். அப்ப இ பவர் சின்றது கான்ஸ்டன்ட், அது தூக்கி வெளியே போட்டு இன்டகிரல் டிஎக்ஸ். அப்ப இன்டகிரல் டிஎக்ஸ்னா என்னது, எக்ஸ். அப்ப எக்ஸ் இ பவர் சி டி மைனஸ் 2d டேஷ். அகைன் இதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ப இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்ப இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரல், சரிங்களா? என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இதை மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல, ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இது ஒய் பிளஸ் 2x மாற்றி வச்சுக்கணும். இப்ப அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய 2x அப்படியே வச்சுக்கணும். இந்த ஒய்க்கு பதிலா என்ன போடணும், சி மைனஸ் 2x போடணும். அப்ப சி மைனஸ் 2x இன்டு டிஎக்ஸ். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், அகைன் சி. அப்ப இப்ப இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்ப இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் சின்னு வரும். கடைசி இந்த சிக்கு பதிலா என்ன போடணும், அகைன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் ஒய் பிளஸ் 2x. அப்ப நம்ம முன்னாடி சொன்ன அதே ஆன்சர் தான் வருது, பட் ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா சில இடங்கள்ல எங்கேயாவது மாட்டிக்கிறோம். ஸோ இந்த அதாவது மோஸ்ட்லி நான் என்ன சொல்றேன்னா இந்த மெத்தட்ல பண்றது பெட்டர். பிஐ கேட்டாலே இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கீங்க, எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. நான் எக்ஸாம்ல பண்றேன்னா மேக்ஸிமம் இந்த மெத்தட் தான் பண்ணுவேன், ஏன்னா ஃபார்முலா எத்தனை தான் மனப்பாடம் பண்றது. அதனால இந்த மெத்தட் வந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. இதுல இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ப்ராப்ளம் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? இப்போ இதோட வந்து இது முடியுது. இதுவும் வந்து ஒரு சொல்யூஷன் தான், சரிங்களா? இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நான் ஹோமோஜினியஸ் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இது வந்து புக்ல இருந்துச்சு கொடுத்தேன், பட் ஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு தேவைப்படாது. நீங்க ப்ரூவ் தட்னு இருந்தா மட்டும் பாத்துக்கோங்க. இதை தவிர சில நான் ஒர்க் பண்ணாத எக்ஸாம் எல்லாமே எக்ஸாம்பிள் ப்ராப்ளமா உங்களுக்கு ஸ்னேடன்ல இருக்கு, அதை எடுத்து ஒரு பார்வை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஆமா செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், அது மட்டும் பார்க்கணும். அது எதுல பார்க்கணும்னா ஹீட்டு, வேவு, லாப்லாஸ், இந்த மூணுலையும் பார்க்கணும். அது வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. இப்போ அதை மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்னா என்ன, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எந்த புக்லயுமே பாத்தீங்கன்னா அதை வந்து தனித்தனியா கொடுக்கல. அதாவது இது வந்து எந்த புக்லயுமே, இது வந்து நெட் எக்ஸாம்ல இந்த டாபிக் இருக்கு, சரிங்களா? ஆனா புக்ல பாத்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க, பட் இது ரொம்ப லென்த்தா போகும். அதாவது நீங்க இப்போ ஒன் டைமென்ஷன் நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒன் டைமென்ஷன் சால்வ் பண்ணும்போது அதுக்கு 3 ஆன்சர் 4 ஆன்சர் வரும். அப்ப அதை வந்து நம்ம உட்காந்து எக்ஸாம் ஹாலில் செஞ்சு பார்த்து ஆன்சர் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லை, ஒன் டைமென்ஷனுக்கோ 2 டைமென்ஷனுக்கோ நம்ம கொஞ்சம் 2 டைமென்ஷன் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான், 1 டைமென்ஷன் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். பட் அந்த கான்செப்ட் என்ன, செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்னா என்ன அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இதை வச்சு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியான கூட. இதுல ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த ப்ராப்ளத்திலேயே நீங்க செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்னா புரிஞ்சு, அதுக்கு அடுத்து வந்து
நம்ம வந்து அந்த ஹீட்டு வேறு பார்க்கலாம். சரி, செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் என்ன? முன்னாடி நம்ம ஓடியிலே பார்த்துருக்கோம். செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட்ல பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வரணும், ஒய்யை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வரணும். இது வந்து பண்ணணும். அதுதானே, எக்ஸை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வரணும், ஒய்யை ஃபுல்லா ஒரு கொண்டு வரணும், ரெண்டு கொண்டு வர இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதான் இங்கேயும் சரி, இங்கே ஓடியில எப்படி கொடுப்பாங்கன்னா சால்வ் dou u by dou x equal to 2 u by சரிங்களா plus u comma where u of x comma 0 is equal to 6 into power minus 3. எல்லாம் சிஎஸ்சிஆர்ல கேட்குற கொஸ்டின். நிறைய பேர் ரொம்ப ஹார்டா இருக்கும்னு நினைப்பாங்க. ஈஸியான கொஸ்டின். செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுல நம்ம கண்டுபிடிக்க போது அந்த யூ தான். சரிங்களா? இந்த யூவை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த யூல இருக்க இந்த யூ வந்து என்னது? இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் டி. சரிங்களா? அப்ப எக்ஸும் டியும் கலந்து இருக்குன்னு சொல்றோம்ல. பட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது கலக்காம தனித்தனியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸுங்கிறதெல்லாம் தனியா இருக்கு, டிங்கிறதெல்லாம் தனியா இருக்கு. இதெல்லாம் எக்ஸ் இருக்க டேர்ம்ஸ், இதெல்லாம் டி இருக்க டேர்ம்ஸ். அதாவது என்னால அந்த சொல்யூஷன்ல வந்து தனியாகவும் டி நினைக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த சம்ம நான் சால்வ் பண்ண போறேன். இப்ப இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அப்ப இதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ப இதை யூவை பொறுத்து பண்ணணும், வந்து பொறுத்து பண்ணணும், கண்டுபிடிக்கணும், இந்த டேர்மை கண்டுபிடிக்கணும். அப்ப இது எக்ஸை பொறுத்து பண்ணா இது கான்ஸ்டன்ட் ஆயிரும். இதை மட்டும் பண்ணா போதுமா? அப்ப இது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இப்ப இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு வேரியபிள் தான். அப்ப டேஷ் போட்டுக்கணும். சிம்பிளா இப்படி எழுதுறதுக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கிறேன்? இப்படி எழுது. இந்த எக்ஸ் ஒய் ஆஃப் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. பொறுத்து பண்ணா எக்ஸ் டேஷ் டி அப்படியே இருக்கு. பை டோ டி. அப்ப டோ டீயை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் அப்படியே இருக்கும், டி டேஷ் போட்டு பண்ணா போதும். அனைவரும் இப்ப அந்த மெத்தட் உங்களுக்கு பண்றேன். இப்ப இது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் டேஷ் பிளஸ் டி எதுக்கு பதிலா வி 2x plus t dash plus u xt. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கொண்டு வரணும், டீயை ஃபுல்லாக கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டீயை நான் காமன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இது இன்சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் டேஷ் டி மைனஸ் எக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு 2x t டேஷ். அப்போ ரெண்டு டீயை காமன் எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் டேஷ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2x t டேஷ். அடுத்து எக்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வாங்க, டீயை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் minus by is equal to t dash by 2. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸை ஃபுல்லா ஒரு சைடும் டீயை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம். இந்த 2 வந்து நான் ஆன்சர் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த டேர்ம் தனியா இருக்குல்ல, பிரச்சனை இல்லாம இருக்கு. ஸோ இதை பண்ணா அப்படின்னு ஏதா எடுக்கணும், ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண? வேரியபிள் செப்பரபிள் எடுத்துக்கோங்க. அதாவது தனித்தனியானா எக்ஸ் டேஷ் மைனஸ் டிவைட் பை 2x ஈக்குவல் டு கேன்னு எடுத்து சால்வ் பண்ணுங்க. அந்த சைடு டி டேஷ் பை டி ஈக்குவல் டு கேன்னு எடுத்து சால்வ் பண்ணுங்க. ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். அது ரெண்டையும் கொண்டு போய் யூல போட்டு சம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான்ப்பா. இப்போ இதுல என்ன பண்ணலாம்? இப்போ இன்டெகிரேட் பண்ணுமா? அப்போ தனித்தனியா பிரிச்சுக்கலாமா? இதை எக்ஸ் டேஷ் அந்த 2 ஆன்சர் கொண்டு போயிருங்க. எக்ஸ் டேஷ் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பண்ணா ஒரு 1, இந்த 2 ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? அப்ப எக்ஸ் டேஷ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2k + 1. ஸோ ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது என்னாங்கன்னா 1 கீழே இருக்க டிமினிஷன் பண்ணா மேலே கிடைக்குதா? அப்போ இது என்ன போடுவீங்க? லாக் எக்ஸ்னு போடுவீங்க. லாக் எக்ஸ். இதுல வந்து நம்ம ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான். ஏன்னா எக்ஸ் இந்த இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு சைடு இன்டெகிரேட் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடு இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்ப ரெண்டு சைடும் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழப்புது அப்படின்னு இதுதான் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்னன்னா கீழே டிமினிஷன் பண்ண மேலே கிடைக்குதா? அப்போ இது என்ன போட்டுருவீங்க? லாக் எக்ஸ்னு போட்டுருவீங்க. அப்போ இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்க இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பிளஸ் எக்ஸ் மட்டும் சேர்த்துக்குவீங்க. எக்ஸ் பிளஸ் சி சேர்ப்போம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லாக் எக்ஸ் இருக்கனால இ பவர்ல ஏற்றிக்கலாம். அப்போ p இன்டூ இ பவர் 2k + 1. ஸோ அப்போ இது 2k + 1 இன்டூ எக்ஸ். அப்போ இது ஒரு சொல்யூஷன். இதே மாதிரி இங்கே பண்ணணும்.
அப்ப இங்க பண்ணா டைரக்டா வந்துருமா, log t is equal to kt. ஏன்னா இங்க வித் ரெஸ்பெக்ட் எழுதிக்கிறது பெட்டரா. ரெண்டு சைடு இங்க வந்து t பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இப்ப இன்டகிரல் t dash by t dt is equal to k integral dt plus some c2. அங்க c1 போட்டா அங்க c2. அப்ப இது என்ன கிடைக்கும், log t is equal to kt plus c2 கிடைக்கும். ஸோ அகைன் இது என்ன பண்ணிக்கலாம், t is equal to c1 கூட வச்சுக்கோங்க. அப்ப t is equal to c2 e power kt கிடைக்க போகுது. ஸோ இது வந்து அப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன எடுத்தோம்னா u of x, t is equal to x of x into t of t ன்னு எடுத்தோம். அப்ப x of xன்றது என்னது, c1 e power 2k plus 1 x c2 e power kt. அப்ப இதுதான் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன்ல அவங்க இனிஷியல் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா u of x, 0 is equal to u of x, 0 is equal to 6 into e power minus 3x கொடுத்தாங்க. அதை இங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப டீக்கு பதிலா 0 அப்ளை பண்ணுங்க. அப்ப டீக்கு பதிலா 0 அப்ளை பண்ணா இந்த c1 அப்படியே இருக்கும், c2 அப்படியே இருக்கும். சரிங்களா, e பவர் 2k plus 1 x டீக்கு பதிலா 0 அப்ளை பண்ணா இந்த டேர்ம் 1 ஆயிரும், which is equal to 6 into e power minus 3x. அப்ப c1 c2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 6. இங்க இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா, அப்ப 2k plus 1 is equal to minus 3. That implies 2k is equal to minus 4, k is equal to minus 2. ஸோ இதை எடுத்து அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. ஸோ u of x, t is equal to c1 c2 எவ்வளவு 6 e பவர் k க்கு பதிலா minus 2. அப்போ minus 4 plus 1 minus 3, k க்கு பதிலா minus 2 e power minus 2t. ஸோ இதான் சொல்யூஷன். ஸோ இதுதான் மெத்தடா, இது மெத்தட் செப்பரேஷன் வேரியபிளோட மெத்தட். சரிங்களா, இந்த மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுவா இந்த ஹீட் ஈக்குவேஷனு, வேவ் ஈக்குவேஷனு, லாப்லாஸ் ஈக்குவேஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா இந்த மெத்தட்ல ஜென்ரலா சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சில இதை கொடுக்கும். சரிங்களா, என்ன எனக்கு என்னோட கெஸ்ட்ல என்ன தோணுது, இந்த மாதிரி சிம்பிளா இதை விட இன்னும் சின்ன சம்மா வர்ற மாதிரி ஏதாவது சம் கொடுக்க வாய்ப்பு. ஏன்னா அது வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசு பெருசா இருக்கும். அது டைம் வச்சு காசு வச்சுலாம் சில நேரம் வரும், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் போறதுக்கான வாய்ப்பு கம்மி. இதுல கேட்கறா இருந்தா இந்த கேட்கலாம். இதுக்கடுத்து நான் ஹீட் ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கு, அப்புறம் வந்து வேவ் ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு இப்ப நான் எழுதி காட்டிடுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் குரூப்ல கூட போட்டு விட்டுறேன். சரிங்களா, ஹீட் ஈக்குவேஷன் என்ன, வேவ் ஈக்குவேஷன் என்ன, லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன, அதோட ஈக்குவேஷன் ஃபார்ம் போட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும் பார்க்க போறோம். என்னன்னா ஒன் டைமென்ஷனல். சரிங்களா, ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை எப்படி வந்து இதே மெத்தட்ல சால்வ் பண்றது இன் ஜென்ரல்ல. சரிங்களா, இப்போ எப்படி மேல இந்த ப்ராப்ளம் பண்ணமோ அதே மாதிரி ஜென்ரல் எப்படி பண்றது அப்படின்னா ஹீட் ஈக்குவேஷன் இதுதான் ஹீட் ஈக்குவேஷன். இதுதான் ஹீட் ஈக்குவேஷன். இதை வந்து இப்படி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். சரிங்களா, சரி. அதே மாதிரி தான் u of x, t is equal to நான் என்ன எடுத்துக்கிறேன், x of x and t of t ன்னு எடுத்துக்கணும். அதை வந்து ரொம்ப குழப்புது அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க, அதான் பெட்டர், xt. ஸோ அப்போ வந்து ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும் எக்ஸை பண்ணிட்டு இந்த டீயை போட மறந்துடாதீங்கப்பா. சரிங்களா, டீயை போட்டுக்கணும். அடுத்து 1/k இதை வந்து டீயை பொறுத்து பண்ணணும். ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் எக்ஸை ஃபுல்லா ஒரு சைடு டீயை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டீங்கன்னா எக்ஸ் டபுள் டேஷ் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/k டி டேஷ் பை டி. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து சம் எல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதை என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ் சால்வ் பண்ணியாச்சு, தனித்தனியா போட்டு நான் சால்வ் பண்ணணும். அப்ப எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ், சரிங்களா, மை ஈக்குவல் டு எல்னு ஒன்று, அப்புறம் 1/k டி டேஷ் பை டி இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிறது ஒன்று. இந்த ரெண்டையும் தனித்தனியாக சால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் எல்எக்ஸ் ஈக்குவல் டு 0 இது ஒரு ஈக்குவேஷன், டி டேஷ் ஈக்குவல் டு கேடி இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா, இப்ப கேஸ் 1 இதை வந்து 3 கேஸா பண்ணணும். ஏன் இதை 3 கேஸா பண்ணணும் அப்படின்னா இதுல எல்லுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ல வந்து நமக்கு அப்படி இல்லை, பட் இதுல வந்து அந்த இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, அங்க வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, அதனால அதை வந்து டைரக்டா பண்ணிட்டோம். அங்க வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்தாங்க, டைரக்டா பண்ணிட்டோம். பட் ஆனா இங்க வந்து நமக்கு இனிஷியல் வேல்யூ அது கொடுக்கல. அதனால இன் ஜென்ரலா பண்றதுனால 3 கேஸ். எல் வந்து 0வா இருந்தா என்ன, பாசிட்டிவா இருந்தா என்ன, நெகட்டிவா இருந்தா என்ன. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல் ஈக்குவல் டு 0க்கு பார்க்க போறோம். அப்ப எல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்ப என்ன ஆகும், எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இங்க டி டேஷ் ஈக்குவல் டு இதெல்லாம் எல்கேடி வரணும், 0ன்னு கிடைக்கும்.
ஸோ அதனால நம்ம சொல்யூஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸுங்கிறத ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் தானே, எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோனா ஸ்ட்ரைட் லைன். இங்க வந்து இது இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்க போகுது. புரியுதப்பா? எக்ஸ் டேஷ் நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்க, எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோவை நீங்க இன்டெகிரேட் பண்ண ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணா உங்களுக்கு எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு சின்னு வரும், அதாவது சம் பி, ஆமா சம் ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரும். அதை வந்து ஒரே டைரக்டா எழுதிருக்கேன். சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு விதமான சொல்யூஷன். அப்ப இந்த சொல்யூஷன் என்னது? u ஆஃப் u ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ சி. இது வந்து ஒரு சொல்யூஷன். அடுத்து கேஸ் 2. அப்ப கேஸ் 2 வந்து என்னது? எல் இஸ் பாசிட்டிவ், ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா இவங்க சம் லாம்டா ஸ்கொயர்னு எடுக்கணும். ஏன் அதை லாம்டா ஸ்கொயர்னு எடுக்கணும்னா, ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா எம் ஸ்கொயர், அந்த நம்ம சால்வ் பண்ணும்போது எம் ஸ்கொயர் டேர்ம் வரும். அப்ப அந்த லாம்டா ஸ்கொயர்னு எடுத்தா தான் அது பெட்டரா இருக்கும். எந்த ரியல் நம்பரையும் இன்னொரு நம்பரோட ஸ்கொயரா நம்மளால எழுதிக்க முடியும். அதனால அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? பொதுவாக அப்படிதான் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, சாரி, இப்படி பண்ண மாட்டோம், எம் ஸ்கொயர்ல எழுதும்ல. அப்ப எப்படி எழுதணும்? எம் ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஸ்கொயர் எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் லாம்டா. அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? a1 e பவர் லாம்டா எக்ஸ் பிளஸ் a2 e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். நம்ம ஓடியில் என்ன எழுதுவோமோ அதே தான். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டீக்கு பண்ணணும். அப்ப டீக்கு பண்ணும்போது என்ன இருந்தது நமக்கு? டி டேஷ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் கே டி. சரிங்களா? அப்ப அதே இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? டி டேஷ் பை டீயை கீழே கொண்டு வந்துக்கோங்க. லாம்டா ஸ்கொயர் கே ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணுங்க. லாக் டி ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் கே டி பிளஸ் சம் சின்னு வரணும். அப்புறம் ரெண்டு சைடு லாக் எடுங்க. லாக் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? டி ஈக்குவல் டு ஏ3 நானா ஒரு இது கொடுத்துக்கிறேன், இ பவர் லாம்டா ஸ்கொயர் கேடி. ஏன்னா ரெண்டு சைடு இ பவர் எடுக்கும் போது அது மேல போயிருது. ஸோ அப்ப இதுதான் சொல்யூஷன். அப்ப டி ஆஃப் டியோட சொல்யூஷன் வந்து இது. அப்ப நீங்க இந்த இடத்துல யூவோட ஃபார்முலா என்ன, இது சொல்யூஷன் என்ன கேட்டீங்கன்னா இதான் சொல்யூஷன். இப்படி கேட்கலாம். அடுத்து கேஸ் 3. அப்ப கேஸ் 3 வந்து என்னன்னா நெகட்டிவா இருந்தா என்ன பண்றது? சப்போஸ் எல் வந்து நெகட்டிவா இருந்தா அப்ப எல் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா ஸ்கொயர்னு எடுக்கணும். அப்ப மைனஸ் லாம்டா ஸ்கொயர்னு எடுக்கும்போது அப்ப ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுதுன்னா இப்படி மாறும். அப்ப இது என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போகும். சரிங்களா? அப்ப இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போகும். அப்ப என்ன எழுதுவீங்க நீங்க? எக்ஸ் ஆஃப் எக்ஸ் b1 cos lambda x plus b2 sin lambda x. ஸோ அப்ப இது ஒரு சொல்யூஷன். இதே மாதிரி நீங்க அங்க எழுதணுமா? அப்ப டி டேஷ் பை டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா ஸ்கொயர் கே டின்னு எழுதுவீங்க, கேன்னு எழுதுவீங்க, அவ்வளவுதானே. மைனஸ் லாம்டா ஸ்கொயர் கே, அப்புறம் இன்டகிரேட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் மாற்றும் போது என்ன ஆகும்? மைனஸ் மட்டும் ஒரு எக்ஸஸா. அப்ப b3 இ பவர் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் கே டி அப்படின்னு வரப்போகுது. ஸோ ஃபைனலா நீங்க என்ன எழுதுவீங்க? u ஈக்குவல் டு b1 cos lambda x plus b2 sin lambda x into b3 e power minus lambda square kt. இப்போ என்னன்னா நீங்க சொல்யூஷன் கேட்டா நம்ம மேல எழுதின மூணுமே சொல்யூஷன் தான். ஸோ இதுல இருந்து எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, என்னோட கெஸ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஆஃப் அ ஹீட் ஈக்குவேஷன் ஆர் வேவ் ஈக்குவேஷன் ஆர் லாப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்கலாம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் அந்த மூணு கேஸ்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சாலே போதும், உங்களால அதை கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப அதை மட்டும் நம்ம எடுத்து படிச்சுக்கணும். என்ன படிச்சுக்கணும்? அதாவது ஹீட் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்ன, வேவ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்ன. லேப்லாஸ்க்குலாம் ரொம்ப பெருசா வரும், அதனால அது கூட வேண்டாம். ஹீட்டுக்கும் வேவுக்கும் நீங்க பார்த்தாலே போதும். இப்ப ஹீட்டுக்கு ஒன் டைமென்ஷன் கொடுத்துட்டோம்னா அடுத்து வேவுக்கு ஒன் டைமென்ஷன் அப்ப நான் சொல்றேன். சரிங்களா? வேவுக்கு நான் ஃபுல்லா சால்வ் பண்ணல, நான் சொல்யூஷன் மட்டும் சொல்றேன். வேவுக்கு ஒன் டைமென்ஷன் என்ன வரும்னா இதான் ஒன் டைமென்ஷனல். அந்த ஃபார்மெட்லாம் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா கொஸ்டின் டேப்போ டைரக்டா கேட்கும்போது ஃபார்மெட்டை வச்சு கேட்டு போயிடுவாங்க டக்குன்னு, ரொம்ப ஈஸியா. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுவும் எக்ஸ் டபுள் டேஷ்னு கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சி டபுள் டேஷ்னு கிடைக்கும். ஏன்னா டைம் டெரிவேட்டிவ் வந்து ரெண்டு தடவை இருக்குல்ல, இப்படி கிடைக்கும். ஸோ இதை ஈக்குவல் டு எல்னு எடுத்து சால்வ் பண்ணும்போது
அங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க வந்து ஒன்னு டபுள் டேஷும் ஒன்னு சிங்கிள் டேஷும் கிடைச்சதுனால ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்மா கிடைக்கும். இ பவர் லாம்டா எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் கிடைக்கும். இதுல வெறும் இ பவர்ல மட்டும் வரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி வராது. என்ன ஆகும்னா இதோட 3 சொல்யூஷன் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனா வரும். அப்ப ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனா என்ன எழுதிக்கலாம், a1x பிளஸ் a2 முதலுக்கு, ரெண்டாவதுக்கு a3t பிளஸ் a4. சரிங்களா, இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது நீங்க வந்து ரெண்டுமே பாசிட்டிவா எடுக்கும்போது ரெண்டுக்குமே ரியல் ரூட் கிடைக்கும். அப்ப ரியல் ரூட் கிடைக்கும் போது என்ன பண்ணணும், இ பவர்ல, அப்ப இ பவர் சரிங்களா லாம்டா எக்ஸ் பிளஸ் v2 இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் எழுதுங்க. அதே இது அங்க எழுதும்போது அந்த சி, இந்த சியோட ரோல் இருக்கும். இங்க சி ஸ்கொயர் இருந்ததுனால அதனால அதுல சியோட ரோல் இருக்கும். அப்ப சியோட ரோல் வரும்போது சி லாம்டா டி இ பவர் மைனஸ் சி லாம்டா. சரிங்களா, அடுத்து மூணாவதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆகும், இமேஜினரியா மாறும். அப்ப சைன் காஸ்ல வரும். அப்ப எப்படின்னா c1 காஸ் லாம்டா எக்ஸ் பிளஸ் c2 சைன் லாம்டா எக்ஸ். அதே மாதிரி c3 காஸ், இங்க சியோடது வரணும். அப்ப சி லாம்டா டி பிளஸ் c4 சைன் சி லாம்டா டி. ஸோ இப்படி கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் அந்த 3 சொல்யூஷன். ஸோ வேரியபிள் செப்பரபிள் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹீட் வேவ் லாப்லாஸோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, 1 டைமென்ஷனையும் 2 டைமென்ஷனையும். அதை தவிர ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது போதும் இந்த லைனோட சிலபஸ்க்கு. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.